அதான் பிஜேபி கூட்டணி மோடி வரைக்கும் மோடி தான் அங்கே. இங்கே ரங்கசாமி தான் நல்லா இருக்குது. இது இந்த அளவுக்கு போதும். நான் திமுகவுக்கு வாக்களிக்க போகிறேன். அவர் 5 ஆண்டு சேவை சிறப்பாக இருந்தது. சும்மா காங்கிரஸ் திமுக கூட்டணியில் தான் இருந்தோம். அப்போ நமச்சிவாயனுக்கு வேலை செஞ்சுருந்தான். அவர் சரியான முறையில் வெள்ளூர் தொகுதியில் செயல்பாடு எதுவுமே கிடையாது. இந்த ரோடு வசதி கிடையாது, லைட் வசதி கிடையாது, கால்வாய்க்கு வசதி கிடையாது, எந்த வேலை வாய்ப்பு சரியான முறையில் கொடுக்கல. அதனால் மாற்று வேட்பாளர் வருவார்னு பார்த்தா முறையான திமுக அமைப்பாளர் சிவாய வந்தார். அவர் வந்த பிறகு சும்மா 500 கோடி 500-600 கோடியில் நலத்திட்ட உதவி சூப்பராக பண்ணி வச்சுக்கிறாரு. தேர்தலுக்கு முன்னாடி ஒரு வருஷமா பாத்தீங்கன்னா அவருடைய ஆட்சி எல்லாருக்குமே நல்லதுன்ற ஒரு விஷயத்த மட்டும் நோக்கி பயணிக்குது. இது அவர் 4 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் நல்லது இன்னும் பண்ணியிருந்தாருனாக்கா வரப்போற எலெக்ஷன்ல எந்த கட்சி நின்னாலும் அவர் தான் ஜெயிக்கிறதான வாக்கு பெரும்பான்மை இருக்கும். ஆனா அவர் கடைசி 1 வருஷம் மட்டும்தான் அதை முயற்சி பண்ணியிருக்காருன்னு எனக்கு தோணுது சார். அரசை நீக்க வேண்டியது நம்ம பாண்டிச்சேரிக்கு மாநில சுயாட்சி இன்னார வரைக்கும் அவங்க கொடுக்கல. இவர் அந்த மாநில சுயாட்சியை கேட்டுதான் அவங்க கூட கூட்டணியா வச்சாரு. அதுல எந்த விதமான நடவடிக்கையும் முன்னேற்றமும் இன்னார வரைக்கும் இல்லை. மாநில சுயாட்சி கிடைக்கல. 15,000 கோடி பாண்டிச்சேரி கடன் ஏறி இருக்குது இந்த ஆட்சியால. 15,000 கோடியை தள்ளுபடி வாங்கி தரேன்னு சொன்னாங்க. அந்த 15,000 கோடியும் இவர் கேட்கவும் இல்லை, இவர் தள்ளுபடியும் இல்லை. ஒரு முதலமைச்சராக 5 வருஷமா ஒரு தடவை கூட டெல்லிக்கு போயிட்டு இந்த டெல்லி நிர்வாகத்தில் இருக்கிற ஒன்றிய அமைச்சர்களை யாரையாவது பார்த்தாரா, நிதி கேட்டாரா, இல்லை மாநில சுயாட்சி கேட்டாரா, இல்லை கடனை தள்ளுபடி பண்ண சொன்னார்னா எந்த திட்டமும் முதலமைச்சர் ரங்கசாமி கிட்ட இல்லை. இப்போ நடக்கிற பிரச்சனை இன்னைக்கு கேட்குறாரு மாநில சுயாட்சி. இதை 5 வருஷமா கேட்டிருந்தாருன்னா ஏதாவது ஒரு முடிவு கிடைச்சிருக்கும். அதனால இந்த அரசை நீக்கிட்டு எங்க தலைமையில, எங்க திராவிட முன்னேற்ற கழக தலைமையில, எங்க அமைப்பாளர் சிவா தலைமையில ஆட்சி அமைஞ்சா இதுக்கு நாங்கள் ஒரு முடிவுரை எழுதுவோம்.